வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்காலில் மின் கட்டண உயர்வை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டம். ஜேசிஐ பாண்டிச்சேரி வார விழாவில் தினமும் பல்வேறு துறைகளில் விழாக்கள் நடத்தப்பட்டது. அதற்கான நிறைவு நாள் முடிவடைந்தது. இனி விரிவான நிகழ்வுகள். காரைக்காலில் மின் கட்டண உயர்வை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நெடுங்காடு, திருநள்ளாறு, நிரவி, திருப்பட்டினம், கோட்டுச்சேரி, அம்பகத்தூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையிலும் அனைத்து கட்சி முன்னிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் புதுச்சேரி மாநில பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணியில் 300க்கும் மேற்பட்ட கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீர் ஓடையில் ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்ற கோரி தமிழக முதலமைச்சருக்கு கிராம பஞ்சாயத்தார்கள் மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் நீர்ப்பொடையில் ஆக்கிரமித்து கட்டப்படும் கழிவறை கட்டிடத்தை அகற்ற கோரி தமிழக முதல்வருக்கு கிராம பஞ்சாயத்தார்கள் மனு அளித்துள்ளனர். கோட்டைமேடு ஒத்தவாடி வீதியில் நீர்நிலை வாய்க்கால் செல்கிறது. அதில் சபரி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கழிவறை கட்டி வருகிறார். இதனால் அந்த வாய்க்காலில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்வது தடுக்கப்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவது மட்டுமல்லாமல் நோய்களை பரப்பும் கொசு உற்பத்தி ஆகி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் அவலம் உள்ளது. பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சபரி என்பவர் கட்டிவரும் கழிவறை கட்டிடத்தை நகராட்சி ஆணையர் உடனே அகற்றி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கிராம பஞ்சாயத்தார்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த மாணவிக்கு மேல் படிப்பிற்காக கல்வி ஊக்கத்தொகையை அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு அவர்கள் வழங்கினார். அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் 6 மாதத்திற்கு முன்பு தேர்தலில் தோல்வியடைந்த மாணவர்கள் தங்களை அணுகினால் படிக்க வைத்து வெற்றி பெற முழு உதவி செய்வதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ்குமார், பூங்கோயிலி தம்பதியினரின் மகள் சாதனா அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோரை தொடர்பு கொண்டு உதவி கோரினர். அதனைத் தொடர்ந்து மாணவி சாதனாவை தனியார் கோச்சிங் சென்டரில் நிதியுதவி வழங்கி படிக்க வைத்தனர். மாணவி பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் அந்த மாணவி மேல் படிப்பிற்கான கல்வி ஊக்கத்தொகையை அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கி பாராட்டினர். மாணவியும் தனது குடும்பத்தினருடன் நன்றி தெரிவித்தார். உடன் ஊர் முக்கிய நிர்வாகிகளும் இருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோயிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சாந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் ஸ்வீட் ஸ்டால் பாரதி உஷாராணி குடும்பத்தினர், நடுப்பயணி சக்திவேல் குடும்பத்தினர், துணைத் தலைவர் புருஷோத்தமன், கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், அருள்மிகு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோயில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பூஜைக்கான ஏற்பாடுகளை லட்சுமி செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது. ஜேசி பாண்டிச்சேரி வார விழாவினை முன்னிட்டு முன்னாள் மண்டல தலைவர் செல்வகணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஜேசி பாண்டிச்சேரியின் வார விழா 1 வார காலமாக நடைபெற்றது. இதில் தினமும் பல்வேறு துறைகளில் விழாக்கள் நடத்தப்பட்டது. இன்று நிறைவு விழாவும் முடிவடைந்தது. ஜேசி பாண்டிச்சேரி வார விழா முன்னாள் மண்டல தலைவர் செல்வகணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஜேசி பாண்டிச்சேரியின் வார விழா 1 வார காலமாக நடைபெற்றது. இதில் தினமும் பல்வேறு துறைகளில் விழாக்கள் நடத்தப்பட்டது. இன்று நிறைவு நாளான இன்று கிரேட்டர் டே செலிப்ரேஷன் ஹோட்டல் கிரீன் பேலஸ் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி அரசு தேர்வில் முதல் 10 இடங்களை பிடித்த
10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளிகளை கௌரவிக்கும் விதமாக அந்த பள்ளிகளுக்கு விருதும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும், முன்னாள் மண்டல தலைவர் அக்ரி கணேஷ் அவர்களும், மண்டல துணைத் தலைவர் சரவணன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவில் சிறப்பித்தனர். மேலும் கமல் பத்ரா விருது இளையராஜா அவர்களும், விளையாட்டில் சாதனை படைத்த ஆஷிக் அவர்களும், மேலும் ஜேசி பாண்டிச்சேரி கிளை இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல அலுவலர் சித்தானந்தன் அவர்களும், முன்னாள் கிளை இயக்க தலைவர் முருகானந்தம், சீனு, மோகன்தாஸ், தேவநாதன், பாலு மற்றும் ஜேசி பாண்டிச்சேரி கிளை இயக்க அலுவலர்கள் பிரசாந்த், அருண், அப்பாதுரை, வெங்கடகிருஷ்ணன், சந்தோஷ், ஆனந்த், விஜயவரதன், கார்த்திகேயன், சித்தானந்தன், மனோகர், மணி மற்றும் உறுப்பினர்கள், நண்பர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதலார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் தென்னச்சாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் 20,38,700 ரூபாய் மதிப்பில் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் தென்னசாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பழுதடைந்த RCC ஸ்லாபுக்கு பதிலாக 20,38,700 ரூபாய் மதிப்பில் MS கிரேட்டிங் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடும்பம்பேட், அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதியில் புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடும்பம்பேட், அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அமைச்சர் AK சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 2 மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் ஓசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றிகளை இயக்கி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், பாஜக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, திருமுடி நகர் பகுதியில் முதல் தெரு மற்றும் 2வது தெருக்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை நேரு என்கிற குப்புசாமி அரசு அதிகாரிகளுடன் ஆய்வினை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, திருமுடி நகர் பகுதியில் முதல் தெரு மற்றும் 2வது தெருக்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அரசு அதிகாரிகளுடன் ஆய்வினை மேற்கொண்டார். புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை வரும் மழை காலங்களுக்குள் விரைவாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் திரு பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர்கள் திரு சங்கர், சிவபிரகாசம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவரான ரகுநாத் மானேட் வீணை மற்றும் பரத கலைஞர் ஆவார். இவர் இதுவரை 25 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியை சேர்ந்தவரான ரகுநாத் மானேட் வீணை மற்றும் பரத கலைஞர் ஆவார். இவர் இதுவரை 25 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார். 4 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவரது இசை சேவையை பாராட்டும் வகையில் பிரான்ஸ் அரசு செவலியே விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ரகுநாத் AK சிவ நாடகங்கள் மற்றும் ஆவணப்படம் 2017ஆம் ஆண்டு பிரான்சின் கேன்ஸ் திரைப்படம் விழாவில் கௌரவிக்கப்பட்டது. பரத கலையை மயப்படுத்தும் திரைப்படம் எடுப்பது இவரது அடுத்த திட்டமாக இருந்தது. மீண்டும் புதுச்சேரிக்கு எனப்படும் ரீடூரிய பாண்டிச்சேரி என பிரெஞ்சு படத்தை தயாரித்துள்ளார். 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படம் புதுச்சேரி அலியான்ஸ் பிரான்சி அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியின் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வெளிநாட்டு வெள்ளை தம்பதியர் தத்திருக்க கருப்பு குழந்தை வளர்ந்து பெரியவள் ஆன பிறகு மீண்டும் புதுச்சேரிக்கு வர விரும்பி இங்கு வந்து பாரத கலையை கற்று தன் மண்ணின் பெருமையை உணர்கிறார். இதுதான் படத்தின் கதை. இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை புதுச்சேரி வழியை வெளிப்படுத்தும் வகையில் இப்படம் அமைந்துள்ளது என ரகுநாத் மானே தெரிவித்துள்ளார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.